இந்த 2 இன்ச்சு பட்டியே போடணும். போடு. வலது பக்கம் போடவா? இது பின்னாடி திருப்பி தானே போடணும். வலது பக்க பட்டியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்க விடுற மாதிரி வச்சுக்கோம். இது ஒரு கூட கொஞ்சம் நூல் மேலே வர்ற மாதிரி பார்த்துக்கோ. நீ திருப்பும் போது குறைஞ்சிடும். சரியா? இதை வந்து அடிங்க. இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி வைங்க. நீங்கள் எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கீங்களோ, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, அதை மாதிரி அடிக்கணும். நான் இது கொஞ்சம் குறையாக தான் விட்டுருக்கேன், அதனால் குறையா அடிக்க அடிச்சுட்டு இதை நல்லா இப்படி நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு இதை இப்படி ஒரு மடக்கு, நம்ம எக்ஸ்ட்ரா விட்டதை மடக்கிட்டு இதை வந்து ஒரு 3/4 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ, 1 இன்ச்சுக்கு விட்டால் 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சுக்கு விட்டால் 3/4 இன்ச்சு. நான் வந்து 3/4 இன்ச்சு தான் விடுவேன். பாருங்கள், இதையுமே இப்படி ஒன்று போல் இப்படி மடக்கணும். இங்கே பாருங்கள், இதை இப்படி மடக்கி திருப்பி இப்படி வச்சு இதில் அமுக்கடி போடும். நீங்கள் வந்து இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்க 1 இன்ச்சுக்கே வைங்க. இப்படி அமுக்கடி போடும். தூக்கிக்கோங்க, தூக்கிட்டு அடிங்க. அப்படிங்கும் போது அந்த சுருக்கு மாதிரி வர்றதெல்லாம் வராது. பாருங்கள், எனக்குள்ளே எங்கேன சுருக்கம் வரலை பாருங்கள். இது சுருக்கு வரும்னு சொன்னீங்களே, இப்போ வரலை பாரு. இந்த மாதிரி அடிக்கணும். இன்னொரு இதை அடித்தோம்ல, அதை எடுங்க. இப்போ நம்ம இந்த 2 பக்கமும் பட்டி அடித்த பிறகு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தையல் ஒன்று போல் உட்காருதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் முன்ன பின்ன இந்த இடத்துல இதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா, இங்கே நான் வந்து கழுத்து பக்கம் அடிக்கிறதுல ஒரு நூல் முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா, அதை நீங்கள் 2ஐயும் வச்சு 2 அளவும் ஒரு இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிறணும். எந்த பக்கம் குறையா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து கூட இருக்கிற பக்கத்தை நம்ம கட் பண்ணிக்கிறணும். இது ஓரளவுக்கு சரியாக இருக்குது, ஒரே ஒரு நூல், அந்த இதை நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், லைட்டாக அவ்வளோதான். அதான் கழுத்து வரையுமே கொண்டு போயிடக்கூடாது. அங்கே பாருங்க, வெட்டி விட்டுக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி மார்க் பண்ணதை இப்போ 2 திக்கமும் ஒரே மாதிரி வந்துடும், பிரச்சனை இருக்காது. கழுத்து அடிக்கும் போது எந்த தப்பும் நடக்காது. தையல் உட்காருது, இது உட்காருது, இங்கனையும் உட்காருது, இங்கிட்டும் நேராக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ கழுத்து அடிக்கணும். கழுத்தை வந்து பேக் எடுங்க. நீங்கள் இழுத்து கையை வைக்கும் போது இழுவை கொடுத்துரும். இழுவை கொடுத்தா உங்களுக்கு சரி வராது. இப்போது அதே மாதிரியே நம்ம அடிச்சிருக்கிறது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஒன்று போல் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அடித்தது நம்ம மடக்குனது மாதிரியே நம்ம தைச்சோம்னா இங்கே பாருங்கள், இது ஒரு கோடு வந்தது. ஏன்னா இப்போ நம்ம அடித்து பட்டியை திருப்பினதுனால இந்த ஒரு கோடுங்கிறது நம்ம ஒன்றும் இல்லை. இப்படி சப்போஸ் இப்படி ஒன்று போல் உங்களுக்கு வரலை, இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட வந்துருச்சு அப்படின்னா அவசரப்பட்டு வெட்டி விட்டுறாதீங்க. வெட்டி விடாமல் என்ன செஞ்சுருங்க, இங்கனக்குள்ளே ஒரு டாட்டு பிடிச்சிருங்க. இதை வந்து இதை மாதிரி இப்படி கரெக்டாக வச்சு ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சில் ஒரு டாட் இங்கனக்குள்ளே ரொம்ப கொண்டு வராமல் ஒரு 2-2.5 இன்ச்சு வேறு மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒன்று போல் உட்காந்துரும். ஒன்று போல் உட்காராத சமயத்துக்கு சொல்கிறேன் நான். இது நம்ம என்ன தான் அடித்தாலும் நீங்கள் புதுசாக அடிக்கிறதுனால என்ன ஆகும், ஒரு கோடு முன்ன பின்ன வந்துடும். இப்படி ஒரு கோடுனா ஒன்றும் இல்லை, நம்ம அடிக்கும் போது இதை வச்சு நீங்கள் இதை மார்க் பண்ணிடுவீங்க. ஆனால் 1/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்னு இப்படி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அதை செய்யணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ சோல்டரையும் நம்ம இணைச்சிடலாம். 2 வரைக்கும் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒன்று போல் இருக்குது பாருங்கள், வித்தியாசமே வரல பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ சோல்டர் இணைங்க.
பக்கம் நல்ல பக்கம் வச்சு இணைச்சிருங்க. இணைச்சிட்டு இந்த ஆம்கோல் பக்கம் எக்ஸ்ட்ரா வந்தால் வெட்டி விட்டுக்கலாம். இந்த கழுத்து பக்கம் ஒன்று போல் வச்சு இணைக்கணும். கழுத்து பக்கத்தை ஒன்று போல் வச்சு இணைங்க. எவ்வளவு தையலுக்கு விட்டுருக்கீங்களோ அதை இணைங்க. சரியா? நான் வந்து விட்டுருக்குது, நான் அடிக்கணுங்க வச்சேன். இந்த இருக்குல்ல, இங்கே பாருங்கள் எவ்வளோக்கு விட்டுருக்கீங்கன்னு. அதில் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்களே, அது 2 இடத்துலையும் ஒரே மாதிரி வரணும். கழுத்து பகுதி ஒன்று போல் இருக்கணும். இந்த ஆம்கோல் பக்கம் வர்றது கை பக்கம் இணைக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசம் வந்தால் நம்ம வெட்டி விட்டுக்கலாம். ஆனால் கழுத்து பக்கத்தில் வெட்டி விட்டுறாதீங்க. கரெக்டா வச்சு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. தையல் கரெக்டாக போட்டிருக்கோமா? கரெக்டாக இருக்குது. இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 கழுத்தையும் இணைக்கையிலையுமே தனித்தனியாக இணைக்காதீங்க. கரெக்டாக வச்சு இணைக்கிறீங்கன்னா தப்பே வராது. இது வந்து நம்ம அளவு அதிகமாக எடுத்துருக்கோம்ல, அதை வச்சு தைக்கணும். வலது பக்கம் தான் அடிக்கிறேங்க. வலது பக்கம் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ தையல், 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, அதை மாதிரி போடணும். போட்டுட்டு இதை அம்கடி போடுங்க. அம்கடி போடும் போது இந்த எக்ஸஸாக உள்ளதை அம்கடி இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பழகிக்கிட்டிங்கன்னா நாளைக்கு லைனிங்கெல்லாம் அடிக்கும் போது உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் கட்டி விட வேண்டாம், கடைசி தையலுக்கு தான் கட்டி விடணும். சப்போஸ் தப்பாக இருந்தால் பிரிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மாற்றவே மாட்டேன். இந்த இருக்கா, இதை இப்படி பண்ணிவிட்டு நம்மளுக்கு பட்டி வந்து இதையும் நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு 2 மடக்கும் மடக்கிக்கிடணும். இது வந்து பட்டி அதிகமாக இருக்குது. நான் உங்களுக்கு 3 இன்ச்சு போதும்னு சொன்னேன். இருக்கிற துணி 4 இன்ச்சு இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது 1.25 1.5, அதுக்கு மேலே தேவையில்லை. இது வந்து பாருங்கள், இப்போ அளவு குறைஞ்சிடும். இது ஒரு மடக்கு, திருப்பி ஒரு மடக்கு. இதிலே பட்டி அடிக்கிறது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இதிலேருந்து கட்டி விட்டு நேரம் அடிங்க. இப்போ தான் கட்டி விடணும். பட்டி சொல்லிடுவோமா? அடிச்சிருவியா? ஆமாம், அது இப்படி தானே வி மாதிரியே போட்டு வரைஞ்சி அடிச்சிருவியா? சரியாக அடிச்சு விளையாட்டு. உங்களுக்கு ஒரு சந்தேகம், இங்கே பெருசாக இருக்கா, இங்கே போனோடனே சிறுசாக இருக்குது. கரெக்டாக மடக்கு, இந்த அளவுக்கு வர்ற மாதிரி மடக்கு. நம்ம கரெக்டாக தானே எடுத்துருக்கோம் பட்டி, அப்புறம் எப்படி தப்பு வரும்? இது உள்ளுக்க போயிடுச்சு துணி, இப்போ வைக்கல சரியாகும். இந்த உங்கள்கிட்ட இருக்கல, அங்கேயே வைக்கணும். உங்களுக்கு இதே மாதிரில ஏதாவது சந்தேகம் வந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் சந்தேகங்களை தீர்க்கிறேன். ஆமாம், இதில் ஒரு பாந்த தையல் மாதிரி போடணும். இது உள்ளுக்க உள்ள துணி வந்து சுருண்டு போகாமல் இருக்குது. இது வந்து வலது பக்கம் அடிச்சிட்டோம். இப்போ இடது பக்கம் பெட்டி, இடது பக்கம் ஃப்ரண்டில் அடித்து உள்ளுக்க திருப்பணும். இதில் என்ன செய்யணும்? மேலே வச்சு அடியில் திருப்பணும். இதை மாதிரி பண்ணு. ரொம்ப விட்டுட்டா, நான் இவ்வளோ விடலை. அதே மாதிரி இந்த டாட்டை மேலே தூக்கி விட்டுக்கிறேன். இதிலே அமுக்கடி போடணும். ஆமாம், இதில் தான் இப்போ என்ன செய்யணும்? இப்படி நீவிட்டு
நம்ம எவ்வளோ விடணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. 1 இன்ச்சுக்கு எடுத்திருந்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு, 3/4 இன்ச்சுக்கு எடுத்திருந்தீங்கன்னா 3/4 இன்ச்சுக்கு, அதை மாதிரி இதை அமுக்கடி போடும். இதுலேயும் திருக்காமல் கொண்டு வரணும். எவ்வளோக்கு வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். இதை மாதிரி அடிக்கணும். இந்த இப்படி ஒரு மடக்கு திருப்பி நான் இதை 3/4 இன்ச்சுக்கு தான் தப்பேன். இந்த 3/4 இன்ச்சுலேயே இந்த பட்டியை போட்டுருவாங்க. திருக்காமல் கொண்டு வாங்க. பெருசாக காட்டு போட்டு இது எக்ஸஸாக உள்ளதை வெட்டி விட்டுறலாம். இது இருந்த துணியில் எடுத்தது கொஞ்சம் இதில் அப்படி இருந்தாலும் இது வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டு இதை இன்னொரு மடக்கு இதை இப்படி தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு அடிங்க. அப்படிங்கும் போது அந்த சுருக்கு மாதிரி வர்றதெல்லாம் வராது. பாருங்கள், எனக்குள்ளே எங்கேன சுருக்கம் வரலை பாருங்கள். இது சுருக்கு வரும்னு சொன்னீங்களா, இப்போ வரலை பாரு. இதை மாதிரி அடிக்கணும். இன்னொரு இதை அடித்தோம்ல, அதை எடுங்க. இப்போ எடுத்துகிட்டு என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த 2 பக்கமும் பட்டி அடித்த பிறகு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தையல் ஒன்று போல் உட்காருதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் முன்ன பின்ன இந்த இடத்துல இதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா, இங்கே நான் கழுத்து பக்கம் அடிக்கிறதுல ஒரு நூல் முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா, அதை நீங்கள் 2ஐயும் வச்சு 2 அளவும் ஒரு இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிறணும். எந்த பக்கம் குறையா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை கூட இருக்கிற பக்கத்தை நம்ம கட் பண்ணிக்கிறணும். இது ஓரளவுக்கு சரியாக இருக்குது, ஒரே ஒரு நூல், அந்த இதை நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், லைட்டாக அவ்வளோதான். அதான் கழுத்து வரையுமே கொண்டு போயிடக்கூடாது. அங்கே பாருங்க, அதை வெட்டி விட்டுக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி மார்க் பண்ணுங்க. இப்போ 2 திக்கமும் ஒரே மாதிரி வந்துடும், பிரச்சனை இருக்காது. கழுத்து அடிக்கும் போது எந்த தப்பும் நடக்காது. தையல் உட்காருது, இது உட்காருது, இங்கனையும் உட்காருது, இங்கிட்டும் நேராக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ கழுத்து அடிக்கணும். கழுத்தை பேக் எடுங்க. நீங்கள் இழுத்து கையை வைக்கும் போது இழுவை கொடுத்துரும். இழுவை கொடுத்தா உங்களுக்கு சரி வராது. இப்போ அதே மாதிரியே நம்ம அடிச்சிருக்கிறது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஒன்று போல் இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம அடித்தது நம்ம மடக்குனது மாதிரியே நம்ம தைச்சோம்னா இங்கே பாருங்கள், இது ஒரு கோடு வந்தது. ஏன்னா இப்போ நம்ம அடித்து பட்டியை திருப்புனதுனால இந்த ஒரு கோடுங்கிறது நம்ம ஒன்றும் இல்லை. இப்படி சப்போஸ் இப்படி ஒன்று போல் உங்களுக்கு வரலை, இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட வந்துருச்சு அப்படின்னா அவசரப்பட்டு வெட்டி விட்டுறாதீங்க. வெட்டி விடாமல் என்ன செஞ்சுருங்க, இங்கனக்குள்ளே ஒரு டாட்டு பிடிச்சிருங்க. இதை மாதிரி இப்படி கரெக்டாக வச்சு ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சில் ஒரு டாட் இங்கனக்குள்ளே ரொம்ப கொண்டு வராமல் ஒரு 2-2.5 இன்ச்சு வர மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒன்று போல் உட்காந்துரும். ஒன்று போல் உட்காராத சமயத்துக்கு சொல்கிறேன் நான். இது நம்ம என்ன தான் அடித்தாலும் நீங்கள் புதுசாக அடிக்கிறதுனால என்ன ஆகும், ஒரு கோடு முன்ன பின்ன வந்துடும். இப்படி ஒரு கோடுனா ஒன்றும் இல்லை. நம்ம அடிக்கும் போது இதை வச்சு நீங்கள் இதை மார்க் பண்ணிடுவீங்க. ஆனால் 1/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்னு இப்படி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அதை செய்யணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ சோல்டரையும் நம்ம இணைச்சிடலாம். 2 வரைக்கும் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒன்று போல் இருக்குது பாருங்கள், வித்தியாசமே வரல பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ சோல்டர் இணைங்க.
பக்கம் நல்ல பக்கம் வச்சு இணைச்சிருங்க. இணைச்சிட்டு இந்த ஆம்கோல் பக்கம் எக்ஸ்ட்ரா வந்தால் வெட்டி விட்டுக்கலாம். இந்த கழுத்து பக்கம் ஒன்று போல் வச்சு இணைக்கணும். கழுத்து பக்கத்தை ஒன்று போல் வச்சு இணைங்க. எவ்வளவு தையலுக்கு விட்டுருக்கீங்களோ அதை இணைங்க. சரியா? நான் வந்து விட்டுருக்குது, நான் அடிக்கணுங்க, நான் வச்சேன். இந்த இருக்குல்ல, இங்கே பாருங்கள் எவ்வளோக்கு விட்டுருக்கீங்கன்னு. அதில் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்களே, அதில் 2 இடத்துலையும் ஒரே மாதிரி வரணும். கழுத்து பகுதி ஒன்று போல் இருக்கணும். இந்த ஆம்கோல் பக்கம் வர்றது கை பக்கம் இணைக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசம் வந்தால் நம்ம வெட்டி விட்டுக்கலாம். ஆனால் கழுத்து பக்கத்தில் வெட்டி விட்டுறாதீங்க.